ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய தேசத்திற்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். ஒரு மனதோடு நாம் ஜெபிப்போம். நாம் ஒரு மனதோடு ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். வெற்றிகரமான ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுத்து இந்த தேசத்துக்கு ஒரு விடுதலையை நாம் பெற்றுக் கொடுப்போம். இருளிலே வாழ்கிற ஜனங்களும், துன்மார்க்கத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிற ஜனங்களும், வெறி பிடித்து நடக்கிற ஜனங்களும் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையாக தந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாங்கள் விடுதலையோடு உம்மை ஆராதிக்கத்தக்கதாக, துதிக்கத்தக்கதாக, ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து அநேகருக்கு ஆண்டவரே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். இருளிலே வாழ்கிற ஜனங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்பட வேண்டும். பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து, ஆண்டவரே எங்கள் குற்றங்களை மன்னித்து, நாங்கள் ஆண்டவரே ஒரு மனதோடு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைய, தேசம் பிரகாசம் அடைய, தேசம் ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் நிறைய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரங்களிலே தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். எல்லா சத்ருவின் கிரியைகளும், ஜெபத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா சத்ருவின் அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, இந்த நேரம் காத்திருக்கிற நேரத்தில் தேவ ஒத்தாசையின் கரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாள் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாள் ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும்,
ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு வழி அடையும் போது புதுவழி திறந்திடுவார், தடைகள் அகற்றிடுவார். ஒரு வழி அடையும் போது புதுவழி திறந்திடுவார், தடைகள் அகற்றிடுவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தரே யுத்தம் செய்வார், நீங்கள் பார்த்திருப்பீர், சேனையை அனுப்பிடுவார். கர்த்தரே யுத்தம் செய்வார், நீங்கள் பார்த்திருப்பீர், சேனையை அனுப்பிடுவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அநாதி தேவனுந்தன் அடைக்கலமாயிருப்பார், என்றென்றும் நடத்திடுவார். அநாதி தேவனுந்தன் அடைக்கலமாயிருப்பார், என்றென்றும் நடத்திடுவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாயுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் சில பகுதிகளை படிப்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் எதிர்பார்க்கிற அந்த முடிவு என்ன? அந்த எதிர்பார்க்கிற முடிவு என்னன்னா, எப்படியாவது அந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக வேண்டும். நாளுக்கு நாள் வன்முறை செயல்கள், கொலை வெறிகள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அன்பானவர்களே, நம்முடைய ஜெபங்கள் குறைவுதான். இன்னும் நம்முடைய ஜெபத்தை இன்னும் அதிகரிக்க வைக்க வேண்டும். ஏன்னா பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. ஆகையினால எந்த மட்டுக்கும் எல்லா இடங்களிலும் குழப்பங்களை உண்டு பண்ணி, பிரச்சனைகளை உண்டு பண்ணி, கொலைவரிகளை தூண்டி, பலாத்காரங்களை தூண்டி,
எவ்வளோ அநியாயங்கள், எவ்வளவு அக்கிரமங்கள், துணிகரமான பாவங்கள். இதை நினைக்கும் போது அன்பானவர்களே, திறப்பிலே நின்று அழுது நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதோ நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும்போது 5வது மொழியாக அவர் மொழிந்தார். சரீரத்துக்குரிய தாகம் நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். தாகமாக இருந்தவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார், பசியாக இருந்தவர்களுக்கு பசியை ஆற்றினார். அந்த ஆண்டவருக்கு சரீர பிரகாரமான தாகம் இருந்தாலும் அது அவருக்கு பெரிதளவில் இல்லை. நம்ம விட்டுட்டு போகிறோமே இந்த பணிகளை தொடர்ந்து யார் செய்வா? எனக்காக யார் திறப்பிலே நிற்பா? ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாது. அதுதான் தாகம். அன்பானுள்ள இந்த தாகத்தை தீர்க்க ஆவியானவர் உங்களை என்னையும் அழைத்தது உண்மையானார். உண்மையாகவே முழு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வருவோம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று இந்த பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். முழு இருதயத்தோடு தேடுவோம். எங்கேயோ நடக்கிறது எனக்கென்ன என்று இருக்கக்கூடாது. நம்முடைய வீட்டு குறைகளைப் போல நினைத்து பாரப்படுவோமானால் ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஜெபத்திலே பிரியப்படுவார். அதான் முழு இருதயத்தோடு தேடுவீர்களானால் கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, முழு இருதயத்தோடு ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். நம்முடைய கண்மலையாகி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். பெரிய காரியங்களை அவர்தான் செய்ய முடியும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆகையினால எப்படியாவது அவருடைய நாமத்திலே நாம் பாரப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை தருவதற்கு நீர் ஆயத்தமாக இருக்கிறீர். நாங்கள் முழு மனதோடு உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட வேண்டும். அதைத்தான் நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தின் எல்லா பகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படட்டும், பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படட்டும். சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்திலே 4 பக்கமும் சத்துரு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். சபைக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏறெடுக்கிற ஆண்டவரே எல்லா படிக்கட்டுகளும் ஒன்றுமில்லாமல் இயேசுவின் நாமத்தில் தகர்த்தெறியப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீ துதிக்கப்படத்தக்கவர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எரிகோ மதில் துதியினால் விழுந்தது. நாங்கள் எங்களுடைய துதியினாலே, ஸ்தோத்திரங்களினாலே தேசத்தை அசைக்கும்படியாக தேசத்தில் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். ஒருவனை நான் இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனை இடத்திலே வரான் சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தர் எல்லாரும் இழுத்து கொள்ளும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். சத்துருடைய கோட்டைகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. செயலிழந்து போகட்டும், செயலிழந்து போகட்டும். கர்த்தருடைய நாமம் உயரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஆண்டவரே எல்லா பகுதியிலும் காஷ்மீர் வர ஆண்டவரே நடக்கிற சகல ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேசமெங்கும் உடைய மகிமையினால் நிறையட்டுங்க தாவே, உம்முடைய பிரசன்னத்தினால் நிறையட்டுங்க தாவே. அப்படி நிறையும் போது சத்துரு கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவீராக, கர்த்தர் நடத்துவீராக. எங்கள் தேசத்தை சந்திப்பீராக ஆண்டவரே. துன்மார்க்க செயல்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அதமாகி போகட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஏசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன்.
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். உலக நாடுகளுக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். உலக நாடுகளில் 7 கண்ட மக்களுக்காக எல்லாரும் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். போர் முனைகள், தீவிரவாத பயங்கரங்கள், இயற்கையின் சீற்றங்கள், எல்லை மீறி அத்துமீறி நடந்தேறுகிற ஆபத்துகள், எதிர்பாராத விபத்துகளுக்கு தப்பித்து கொள்ளவும் மற்றும் இயற்கை வளம், நீர் வளம், மண் வளம், நில வளம் மேம்படுத்தவும் பாதுகாக்கப்படவும் நம்ம எல்லாரும் ஜெபி. இயற்கை சீற்றங்களில் பாதிக்கப்பட்டுகிற எல்லா நாடுகளுக்காக விசேஷமாக இந்த நாளிலே ஒரு வாரமாக அமெரிக்காவிலே கலிஃபோர்னியாவை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் அந்த காட்டு தீயினாலே அது எரிக்கப்பட்டு எத்தனையோ பல லட்சங்கள் நஷ்டங்களும், வீடுகளை இழந்தவர்கள், தனக்கு அன்பானவர்களை இழந்தவர்கள், வாழும் வழி தெரியாமல் ஊரை விட்டே ஓடி போனவர்கள், என்ன தான் எடுத்துக்கிட்டு எவ்வளவு தூரம் ஓட முடியும்? யோசித்து பாருங்க. எவ்வளவு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு அமெரிக்கா சந்தித்து கொண்டிருக்கிறது. பாரத்தோடு ஜெபிப்போமா. தனக்கு அருமையானவர்களை இழந்தவர்கள், தங்களுடைய சொந்த வீடுகளை இழந்தவர்கள், இன்னும் வேலைகளை இழந்தவர்கள், தனக்குரிய உடைமைகளை இழந்தவர்கள், ஜீவன் தப்ப ஓடி போனவர்கள் எல்லாருக்காக பாரப்படுவோமா. ஒரு வாரமாகியும் அந்த காட்டு தீ குறையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இருக்கிற ஜனங்கள் என் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள் என்று சொன்னீரப்பா. உம்மை நோக்கி பார்க்கும் இருதயத்தை தாரும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கப்பட்டது. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. இந்த வேளையில் ஆண்டவரே, அமெரிக்காவை சந்தி ஆண்டவரே, அந்த பரவி வருகிற காட்டு தீகளெல்லாம் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்ய முடியும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரப்பா, இயேசுவே ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். அமெரிக்காவுக்காக ஸ்தோத்திரம், பாதிக்கப்பட்ட இடங்களுக்காக ஸ்தோத்திரம், அங்குள்ள ஜனங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறப்பா. கர்த்தர் தேசத்தை சந்திக்கும்படியாக அந்த நெருப்பு தழல்கள் அழிந்து போகட்டும், அணைந்து போகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களை உமது கரங்களிலே தானே தருகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அமெரிக்காவுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த தீயெல்லாம் நெருப்பெல்லாம் அணைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா.
நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. நம்முடைய தேசத்திற்காக ஜெபிப்போம். மாநிலங்களுக்காக, மாவட்டங்களுக்காக, தேசத்தின் அதிகாரங்களுக்காக, இயங்கி கொண்டிருக்கிற பல்வேறு துறைகளுக்காக நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக, எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா மாநிலங்களுக்காக, ஆண்டவரே எல்லா மாவட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அதிகாரத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் அவரவர் தம் தம் கடமைகளை நேர்த்தியாக நேர்மையாக செய்து நிறைவேற்ற தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை எங்கள் தேசத்தில் நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுப்பானவர்கள் ஆண்டவரே எல்லாருக்காக, ஆண்டவரே ஆளுநர்களுக்காக, ஆண்டவரே கவர்னர்களுக்காக, ஆண்டவரே முக்கியமான ஆண்டவரே தேசத்தை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சிறப்பாக உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே அவர்கள் விடுதலையோடு ஆண்டவரே அவர்களும் தங்களுடைய கடமைகளை செய்ய கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக. உமது கிருபை ஆண்டவரே எங்கள் தேசத்து மக்களோடு தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம ஜெபிப்பேன். நம்முடைய தேசத்தில் உள்ள ஏழை எளிய ஜனங்களுக்காக நாம் எல்லாரும் பாரப்படுவோம். அவங்களுடைய ஏழை எளிய ஜனங்களின் நலனுக்காக நாம் எல்லாரும் பாரப்படுவோம். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக. ஏழை எளிய ஜனங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாகப்பா. இயேசுவே, இரக்கம் செய்யுங்க, இரக்கம் செய்யுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே, திக்கற்ற மக்களின் நல்வாழ்வுக்காக, ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அகதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அகதியாக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே தேவையான நல்லுறவு ஆலோசனைகள் உதவிகள் கிடைக்கத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. பொறுப்பான ஒவ்வொரு பேரும் தங்கள் வாழ்வின் ஆண்டவரே நலன்களை அறிந்து ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திக்கற்ற மக்களின் நல்வாழ்வுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கைவிடப்பட்ட நிலைமையில் இருப்பவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அகதிகளாக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகள் உதவிகள் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். வெளிநாட்டில் பணிபுரிகிறவர்களுக்காக, அவர்களுடைய பாதுகாப்புக்காகவும் அவர்களின் குடும்ப நல்வாழ்வுக்காகவும் ஜெபிப்போம். வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். ஏற்ற காலங்களிலே அவர்கள் கடந்து சென்று நல்ல வேலையில் அமர்ந்து தங்களுடைய குடும்ப நலனுக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் தேவ கரங்கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே எல்லா வெளிநாடுகளுக்கு கடந்து போயிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரே தங்களுக்கு கிடைத்த கடமைகளை சிறப்பாய் செய்து ஆண்டவரே வரத்தக்கதான கிருபை நீ தர வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம். இப்போதும் படிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அவர்களுடைய பாதுகாவலுக்காக மற்றும் படிக்க வாஞ்சியாக இருந்தும் படிக்க இயலாத சூழ்நிலையில் பாதிப்புக்குள்ளாகி இருப்பவர்களுக்காகவும் நல்ல வழியும் நல்லுதவிகளும் கொடுத்து அதன் பின்
ஜெபித்து நம்ம தாங்குவோம். இந்த நாட்களை பார்க்கும்போது எல்லா ஸ்கூல்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு ஆண்டிலும் இல்லாவிட்டால் 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஸ்கூல்களில் நடக்கிற பயங்கரங்கள், என்ன அநியாயம், துணிகரமான பாவங்கள். இந்த நாளிலும் கூட ஒரு 3 வயது குழந்தையை எவ்வளோ பயங்கரமாக ஹல்லேலூயா ஆண்டவரே, இப்படி எல்லா ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள், ஸ்கூல் பிரச்சனைகள், பிள்ளைகள் மத்தியில் வருகிற பிரச்சனைகள், ஆண்டவரே எல்லா ஸ்கூல்களுக்காக நடத்துகிற பொறுப்பானவர்களுக்காக, டீச்சர்ஸுக்காக, ஆண்டவரே படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நல்ல விதமாக படித்து முன்னேற கிருபை தாரும். ஆண்டவரே நீர் தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்கள் தேசத்தின் மேல் இரக்கம் பாராட்டுவீராக. ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்கூல் பொறுப்பானவர்கள், காலேஜில் உள்ள ப்ரொஃபஸர்ஸ், பொறுப்பானவர்கள் எல்லாரும் ஒரு தேவ பக்திக்குள்ளாக பயத்தோடு நடுக்கத்தோடு உம்மை சேவித்து, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வருகிற துன்பங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ பயத்தோடே அந்த கடமைகளை செய்ய பலந்தாரும். ஆண்டவரே ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே எதிர்காலம் அவங்களுக்கு நல்ல பிரகாசிக்கணும். அவங்களும் பெற்றோருக்கும் டீச்சர்ஸுக்கும் கீழ்ப்படியணும். அதே போல் அந்த வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய அன்பை கண்டுகொள்ளத்தக்கதாக, ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் தேவ பயத்தோட பணிகளை செய்யத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் தீராத நோயின் காரணமாக கண்ணீர் விட்டு அழுது புலம்புகிறவர்களுக்காக அவர்களுக்கு பூரண சுகம் பெறவும் இயற்கை மாற்றங்களினால் உண்டாயிருக்கும் பலவீனங்கள் நீங்கவும் நாம் எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் பாரப்பட்டு ஜெபிப்போம். ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் நீண்ட நாட்கள் தீராத வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதப்பா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அந்த 100க்கு அதிபதி சொன்னது போல இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த 100க்கு அதிபதி உம்மை தேடி வந்தது போல ஆண்டவரே, இந்த நோயினாலே ஆண்டவரே அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கட்டும். உம்மை நோக்கி பார்த்து உங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லப்படுகிறது கர்த்தாவே. ஆண்டவர் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்தமான இரத்தம் பலவீனப்பட்ட வியாதிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்ந்து சென்று பலவீனப்பட்ட பகுதிகளை பலனடைய வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தீராத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே
வேதனையோடு இருக்கிற ஜனங்கள், இவ்வளோ காலம் வியாதியோடு இருக்கிறனே, ஹாஸ்பிட்டலில் ஆண்டவரே மரணப்படுக்கையில் இருக்கிறனே, என்னை யார் விடுவிப்பான்னு சொல்லி வேதனையோடு தத்தளித்து இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. நன்றி நிறைந்த இருதயத்தோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவே உம்முடைய நல்ல நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிப்பட்டவர்கள் ஆண்டவரே பலன் அடையட்டும். இந்த நேரத்திலும் கூட என்னோடு ஜெபிக்கிறவங்க யாராவது பலவீனத்தோடு இருப்பார்களானாலும் கூட அவங்க பலவீனங்களை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாற்றி போடுவீராக. வியாதியின் கட்டுகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இல்லாமல் போகட்டும். ஒரு முழு விடுதலையோடு என் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தேவநாமம் உயரட்டும் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுமாக நாம் தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் முழு உலகம் முழுவதும் பயணம் செய்கிறவர்களுக்காகவும் பயண ஆயத்தங்களுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். பயணங்கள் மூலம் ஆண்டவரின் அற்புத படைப்புகளை கண்டு மகிழ்ந்து அவரை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, முக்கு ஸ்தோத்திரம், முக்கு ஸ்தோத்திரங்க தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பயணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்தரலாம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வண்டி ஓட்டுகிறவர்களும் கூட கருத்தோடு ஓட்டட்டும், குடித்து வெறித்து. நான் ஆண்டவரே அப்பா, நான் முந்தி நீ முந்தின்னு சொல்லி ஆண்டவரே பயங்கரமாக வண்டிகளை ஓட்டி ஆண்டவரே ஆக்சிடெண்ட் ஆகாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உடைய நல்ல நாமம் உயரட்டுங்க தாவே. நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். எல்லா திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். எல்லா திருச்சபையில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காக ஒரு மனம் ஒற்றுமை உருவாகத்தக்கதாக எவைகளை விட்டு கொடுக்க வேண்டுமோ விட்டு கொடுக்கவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே, குடும்பங்களில் ஆண்டவரே திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவரே அந்த அந்த திருமண காரியங்கள் நிறைவு ஆகத்தக்கதாக ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலும் கர்த்தர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோங்க தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோப்பா. உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. நீரே பொறுப்படுத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமீன். எல்லா ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். சிறைச்சாலை கைதிகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள், அதன் மூலமாக அநேகர் ஆண்டவருடைய அன்பை கண்டுகொள்ளட்டும். ஒருவேளை அவங்க இந்த தன்னுடைய குடும்பங்களோடு திருச்சபைகளோடு மற்ற இடங்களில் வாழும்போது ஒரு நிமிஷத்துக்கு கோவம், ஒருவேளை பல பயங்கரமான காரியங்களை செய்திருக்கலாம், கொலை பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த நாட்களில் சட்டத்தின்படி அவங்க கைது செய்யப்பட்டாலும் அங்கே நடக்கிற ஊழியங்கள் மூலமாக
ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்பதை மற்றும் உணர்ந்து தங்களுடைய குறைகளை அறிக்கை செய்து அவங்களுக்கு ஒருவேளை கவர்மெண்ட் ரீதியாக ஒரு மன்னிப்பு கிடைக்காவிட்டாலும் பரலோக அப்பா மன்னிப்பு கொடுத்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல நேரங்களில் அதை நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்கிறவர்களாக இருக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அந்த அவங்க மத்தியில் நடக்கிற சகல ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. அதே போல் மருத்துவமனை ஊழியங்கள் அவங்க யாரெல்லாம் அங்கே சென்று செய்கிறார்களோ அங்கேயும் வல்லமையான பிரசன்னக்கரம் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நீரே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது நாமத்தை நீர் மகிமை படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னுமாக ஆண்டவரே, சுவிசேஷ பணிகள், ஆண்டவரே மிஷனரி பணிகள், ஆண்டவரே தேசத்தின் பல பகுதியில் நடக்கிற மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஆண்டவரே அதை பொறுப்பாய் கவனிக்கிற அந்த ஆண்டவரே பொறுப்பானவர்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்காக, போதகர்களுக்காக அவங்க கடந்து செல்லுகிற இடங்களில் வாசல் திறக்கப்படட்டும் கர்த்தாவே. அடைக்கப்பட்ட ஆலயங்கள் திறங்கப்பட்டு கர்த்தருடைய திருப்பணியை செய்யக்கூடியவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இன்னமாக சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறைச்சாலையில் ஆண்டவரை அடைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு சீக்கிரம் ஒரு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. நீ ஆண்டவரே, அவங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க பெற்று ஆண்டவரே சிறைச்சாலையிலிருந்து வெளியில் வரும்படியாக ஆண்டவரே தொடர்ந்து தன் குடும்பங்களோடு சேர்ந்து வாழும்படியாகவும் உம்முடைய திருப்பணியை தொடர்ந்து செய்யும்படியாகவும் கர்த்தர் அவர்களுக்கு புது பலத்தை கொடுத்து நீ நடத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சிறைச்சாலையில் இருக்கும்போது ஆண்டவரே உயர் அதிகாரிகளுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க நாங்கள் பாரப்படுகிறோம் தகப்பனே. தேவனால் எதுவும் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு விடுதலையை மட்டும் கொடும். ஆண்டவரே, உம்முடைய பணியின் நிமித்தமாக ஆண்டவரே பாதிப்புக்குள்ளான ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். நம்முடைய ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக இதை நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்திற்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தேவைகள் அநேகம் உண்டு, தேவைகளெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உமது கிருபை அவங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. சரீர ஆண்டவரே சுகவீனங்கள் இருந்தாலும் கர்த்தர் நாட்களில் பெரிய காரியங்கள் செய்து உடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவரே ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவரே அந்த
ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியங்களையும், ஆண்டவரே இந்த டிவி ஊழியங்களையும், ஆண்டவரே தம்பியோடு இணைந்து பணியாற்றுகிற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆனந்த் தம்பி குடும்பம், விக்டர் தம்பி குடும்பம், அபிஷேக், பிபின் எல்லாருக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உமது கிருபை அவர்களை தாங்கட்டும். நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது சகல தேவைகளை உங்களுக்கு சந்திக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த டிவி தியேட்டரில் செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு ஆண்டவரே போதகர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக எல்லாருக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நல்ல செய்திகளை ஆயத்தப்படுத்தி அனுப்ப, அதன் மூலமாக எல்லாருக்கும் பிரயோஜனமாகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா. இன்னுமாக ஆண்டவரே இந்த டிவி செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் மாறாதவர். ஆண்டவரே அதிசயங்களை செய்கிறவர், கிருபை அளிக்கக்கூடியவர். ஆண்டவர் தாமே இறங்கி பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமது கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே ஊழியங்கள் இன்னும் வளரட்டுங்க தாவே. வளர வளர எவ்வளவோ தேவைகள் இருக்கும். தேவைகள் கூட சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பயனடையத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. என் மேலவ கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த டிவி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும், எல்லாரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. சகல தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறான்ப்பா. ஆண்டவரே உமது கிருபை தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையான கரம் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களை தருகிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியங்கள் எல்லாம் வளரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. அந்த நாட்களில் அடி சுவடுகள் என்று சொல்லி ஆண்டவரே அந்த தலைப்பின் கீழாக எத்தனை பேர் வந்து சாட்சிகள் பகிர்ந்து கொள்கிறார்களோ அதை எல்லாரும் பார்த்து ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே முன்னேறி செல்லத்தக்கதாக ஆண்டவரே எல்லாருக்கும் அது பயனுள்ள ஆண்டவரே நல்ல சாட்சிகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே ஏதோ பார்த்து விட்டு நல்லா இருக்குன்னு மட்டும் போகாதபடி தங்கள் வாழ்க்கையில்
எப்படி அதை ஆண்டவரே அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அந்த சாட்சிகளை கேட்டு நாம் எப்படி தைரியமாக இருக்க வேண்டும், அதையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் கற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, செய்திகளை கேட்கிற எல்லாரும் பலன் அடையட்டும். என் தேவன் பலன் கொடும் ஆண்டவரே. பலவீனரை தாங்குவீராக, சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவீராக. ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. டிவி ப்ரோக்ராம் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து கொடுங்க கர்த்தாவே. மக்கள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாக என் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்தபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா குறைகளையும் மன்னித்து ஆண்டவரே, பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எபினேத்தரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேத்தரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூர்வேன். ஆராதனை எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூர்வேன். ஆராதனை யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூர்வேன். ஆராதனை அன்பு கூர்வேன். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். இயேசப்பா, அந்த வேலைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இதுவரைக்கும் ஆண்டவரே நீர் எபனேசராக இருந்து எங்களுக்கு கூட இருந்து ஆண்டவரே உதவி நீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறைகளை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே எங்களுக்காக இல்லை ஆண்டவரே, எப்படியாவது இந்த தேசத்தில்
இந்த பயங்கரங்கள் ஆண்டவரே, பயங்கரங்கள் மாறணும் ஆண்டவரே. அப்பா, துணிகரமான பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் அகலணும் ஆண்டு, அகன்று போகட்டும். கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, உமது அன்பான கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்